வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு பாருங்க, உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்குங்க. ரெண்டாவது யாருக்கு அப்படின்னா துளாராசி அன்பர்களுக்கு தான். ஏன்னா சனி பகவான் பாருங்க, ரோக சனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். ரோக சனியா உட்கார்ந்துட்டு இருக்கவர் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவர் என்ன பண்ண போறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நிறைய துளாராசி அன்பர்களுக்கு அவங்களோட நோயிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்க போறாரு, அவங்களோட கடன்ல இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்க போறார், அவங்க எதிரிகளோட பிடியிலிருந்து இவங்களை காப்பாற்ற போறார். ஆக நல்ல பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வை 3, 8, 12 இல்லைங்களா? அப்ப 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தம்பி தங்கச்சி மூலியமா, முக்கியமா இளைய சகோதரர்கள்னால சப்போர்ட், ஒரு உதவிக்கரம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேல துலாம் இயற்கையாவே அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் ஜாஸ்தி. ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி இல்லைங்களா? அதுக்கும் மேல இவர் இந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கர தூக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்துல அவரோட பார்வை இருக்கு, அதாவது 3ஆம் பாவத்துல பார்வை இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும். 8ஆம் பாவத்துல பார்வை இருக்கு அப்படின்னும் போது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும், அதாவது உணவு சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சோண்டு கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம சமுதாயத்துல ஏற்படக்கூடிய அசிங்கம், அவமானம், தலைகுனிவு இது எல்லாத்துல ஒரு விமோச்சனம் அப்படின்றத கொடுத்துருவார். அதுக்கும் மேல 12ஆம் பாவத்துல அவரோட பார்வை இருக்கு. அப்ப நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுப விரயங்கள் அப்படின்றது வரும். நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு நெகனெட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்குவீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குங்க. சரி, அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பயிற்சி ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த குரு பயிற்சி பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு என்ன வராரு அப்படின்னா 9ஆம் பாவத்துக்கு போறாரு, பாக்கிய குருவா வராரு. பாக்கிய குருவா வர போறவரு நிறைய பாக்கியங்களை துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லணும். குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், ஒரு அபரிவிதமான ஒரு நற்பலன்கள் அப்படின்றத சாலிடா குரு பகவான் கொடுத்துருவாரு. கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 1, 3, 5 இந்த பாவத்துல இருக்கு. நம்மளுக்கு சுயஸ்தானத்துல குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் துலாம், நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன். நான் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வேன். நான் கரெக்டாக செய்யறது இல்லாமல் என் வீட்டில் இருக்கவங்களையும் கரெக்டாக செய்ய வைப்பேன் அப்படின்ற நிலைமை பார்த்தீங்கன்னா குரு பகவானை ஏற்படுத்துவார். ஆல்ரெடி நானே பாருங்க, ரொம்ப there's a time to eat, there's a time to play, there's a time to sleep அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறதுல என் பையனும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணும், என் பொண்ணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட, வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்ட இருந்தும் பர்ஃபெக்ஷனே எதிர்பார்ப்பேன். இது பாருங்க ஒரு துலாத்துக்கு இயற்கையாகவே குரு லக்னத்தை பார்க்கறதுனால வரும். அதுக்கும் மேலே எனக்கு கடவுள் மேலே அதிக நாட்டம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு என் மனசில் ஒரு உந்துதல் ஏற்படுது. இயற்கையாகவே இதெல்லாம் இருக்கும் தான் துலாமுக்கு. ஏன்னா ஈகை நிறைய செய்யக்கூடியது துலாமுக்கு பிடிக்கும். ஏன்னா சனி உச்சமடைய ராசி அப்படின்றதுனால. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க ரீதியாக இருந்து மன கஷ்டம், மனக்குழப்பம், மனசஞ்சலம் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம்ங்க. ஆக மொத்தம் பாக்கிய குரு நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. கவலையப்படாதீங்க. சரி, அடுத்து ராகு கேது பயிற்சி இருக்குங்களேங்க, அவங்க ஏதாவது நம்ம வாழ்க்கையில கும்மி அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாங்க. ராகு 5, கேது 11. ராகு 5ஆம் பாவம். ஐயோ, பிள்ளைங்க ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இல்லை, ஏன் அப்படின்னா ராகு 5ஆம் பாவம் நேச்சுரலாக அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பியாண்ட் தட் குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது. அப்போ குருனோட பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு ஏதாவது கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் குரு அதை ஓவர்டேக் பண்ணிடுவார். ஸோ நோ வரிஸ் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேது 11, லாபஸ்தானத்தில் கேது 11 பொதுவாகவே பாருங்கள், நம்ம மூத்த சகோதரர்களால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே பாருங்கள், நம்ம லாபஸ்தானத்தில் கேது அப்படின் போது நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு ஃபாரின் ரிலேட்டட் ஒரு ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி பயணித்து ஒரு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை,
ஒரு வருமானம் அப்படின்றது ஈட்டக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்களை படிப்புக்காக நம்ம ஃபாரினுக்கு அனுப்பலாம். இல்லை நாங்கள் வந்து பாருங்கள் துளாராசி அன்பர்கள், நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் போகணும், வீசா கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தோம், ஃபாரின் போகணும்னு தேடிட்டு இருந்தோம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வரும். இது கம்பெனி சார்ந்து நம்மளை அனுப்புகிற மாதிரியே நிறைய பேருக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் கேத்து 11ஆம் பாவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், துலாம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஒரு வருஷமும் பொதுவாகவே வந்து பாருங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே எல்லா கிரகங்களும் ஈசனோட காலடியில் இல்லைங்களா? அப்போ பொதுவாக ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக பசிஃபை பண்ணுறது, தனித்தனியாக பிரீத்தி பண்ணுறதை விட நம்ம எல்லா கிரகங்களும் பிரீத்தி பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது. பரமேஸ்வரனை என்னங்க நாங்கள் தட புடலாக வழிபாடு பண்ணோமா? அதெல்லாம் இல்லைங்க. பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறதுக்கு உண்மையான அன்பு மட்டுமே போதுமானது. உண்மையான அன்பு தான் பிரதானம். நீங்கள் வந்து பாருங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஈசன் கோயிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ணுறீங்க அப்படின்னா கூட மனசில் அன்பு இல்லை அப்படின்னா அதை ஈசன் ஏற்றுக்க மாட்டார். மனசார வந்து பாருங்கள் ஆத்மார்த்தமாக உண்மையான அன்போட ஈசனை வேண்டும் போது உங்களறியாமல் கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடான கோடி ரூபாய் செலவு பண்ணுறதை விட அதீத பலன் எதுக்கு அப்படின்னா இந்த உண்மையான அன்புக்கு தான். ஆக ஈசனை நம்ம உண்மையான அன்போட வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது எப்பயுமே உண்டு துளாராசி அன்பர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே எப்பயுமே சனிக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். அப்போ சிவ வழிபாடு அப்படின்றது சனியை அப்படி பிரீத்தி பண்ணும், அப்படி நிறைய நல்லது செய்வான். ஆக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இல்லை, உங்கள் வாழ்க்கைக்குமே உகந்த பரிகாரம் எது அப்படின்னா சிவ வழிபாடு. வாழ்த்துக்கள்.